லேடிஸ் தங்கத்துங்க அந்த வீடியோ எடுத்துவாங்க. ஹாய் செல்லுக்குட்டிங்களே, எல்லோரும் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சுங்களா? நான் வந்து நேற்று தான் எடுத்தேன். யாருக்கெல்லாம் எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என் பையனுக்கு எடுத்தேன், அதை காமிச்சிடுறேன். பேண்ட்டு ஜீன்ஸ். இந்த பேண்ட் எனக்கு கலர் ரொம்ப பிடிச்சிது, அதனால் இந்த கலர் நான் எடுத்துட்டேன். என் பையன் வந்து வேறு கலர் தான் கேட்டான். இருந்தாலையும் எனக்கு வந்து இந்த கலர் ரொம்ப பிடிச்சிது. நான் தான் அடம் பிடிச்சிது, அவங்ககிட்ட சண்டை போட்டு நான் எடுத்துட்டேன். உனக்கு இன்னொரு ட்ரெஸ் எடுப்போம், ஆனால் இருந்தாலும் இந்த டிஷர்ட் பாரு நல்லா இருக்குல்ல, கலர் இது ரொம்ப பிடிச்சிது. இந்த பேண்ட்டுக்கு இது ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. இது நல்லா இருக்குங்களா? அது கூட இன்னொரு டிஷர்ட் இத்திலூண்டு இருக்குது. இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 200 இத்திலூண்டு இருக்குது. 200 அந்த டிஷர்ட். இதுவும் நல்லா இருக்குது, ஏன்னா ரொம்ப பிடிச்சிது இது. அதனால் என் பையனுக்கு வந்து நான் எப்போவுமே நான் தான் எடுத்தேன். அவனுடைய ட்ரெஸ் முடிஞ்சது. அடுத்து என் பொண்ணுங்க ட்ரெஸ் காமிக்கிறேன். என்ன ட்ரெஸ்ஸுன்னு அடுத்து பெரிய பாப்பா ட்ரெஸ் பார்க்கலாம் வாங்க. இது வந்து அவங்க அப்பாவோட செலெக்ஷன் தான், ஆனால் இந்தலையும் எனக்கும் கலர் ரொம்ப பிடிச்சிச்சு. இது வந்து பாருங்கள், பெல்ட் கொடுத்துருக்காங்க, ரெண்டுக்குமே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தாவணி ஜாக்கெட் இதில் இருக்குது. நான் தான் தைக்க போகிறேன். இது வந்து நல்லா தைக்கணும் ஜாக்கெட்டு. இது வந்து அட்டாச் பண்ணணும். இந்த கலரு நல்லா தான் இருக்குது, எனக்கு நல்லா இருக்கா சொல்லுங்கள். இது பாருங்கள், பாவாடை சூப்பராக இருக்குது. இந்த கலரு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மாமாவோட செலெக்ஷனு பெரிய பாப்பாவுக்கு, சின்ன பாப்பாவுக்கு நான், பையனுக்கும் சின்ன பாப்பாவுக்கும் நான் தான் பண்ணேன். இது வந்து அவங்க அப்பாவோட செலெக்ஷன். எப்படி இருக்குது? எனக்கு இந்த கலர் நல்லா இருக்குமா? எனக்கு இன்னும் ட்ரெஸ் எடுக்கலை. எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு ட்ரெஸ் எடுக்கலை, அவங்களுக்கு மட்டும்தான் எடுத்துருக்குங்க. அவனுக்கே வந்து பார்த்திங்கன்னா பில்லு ஓவராகிடுச்சு. அதனால் அப்படியே 3 பேர்த்துக்கு முடித்தா போதுன்ற மாதிரி அப்படியே கிளம்பியாச்சு. நேற்று நைட்டு எடுத்தாச்சு. நீங்கள் யாரெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பொங்கல்னாவே இந்த பட்டு பாவாடை சட்டை, தாவணி பாவாடை, பட்டு புடவை இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டாக போட்டால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இதில் வீடியோ போடுறேன், மறக்காமல் வீடியோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது, நான் அப்படி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் தாவணி பாவாடை. இது என்னுடைய செலெக்ஷனு. ஏன்னா பொங்கல்னாவே இந்த பட்டு சேரீ, தாவணி பாவாடை இதுதான் நல்லாயிருக்கும், அதனால் இந்த மாதிரி எடுத்துட்டேன். மற்ற டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க. பொங்கல்னாவே கொஞ்சம் கிராண்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தாவணி, பட்டு புடவை, பாவாடை, ஜாக்கெட்டுன்னு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி வாங்கியாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா இருக்கா? இந்த கடைக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்து முடிச்ச உடனே பானிபூரி கடை இருக்கும். அங்கே வந்து சாப்பிட்டு கிளம்புனா தான் ஒரு திருப்தியாகவே இருக்கும். சாப்பிட்டு கிளம்பி